நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1965ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிபோர்னியா, அமெரிக்காவில் சூசிங் எ பிரைட், ஒரு மணவாட்டியை தேர்ந்தெடுத்தல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது தமிழாக்கத்துடன் நாம் கேட்கப் போகிறோம். When a man chooses a certain girl out of a family, ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பெண்ணை ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளும் போது he must not rely upon beauty, for beauty is deceiving. அவன் அழகின் பேரில் சார்ந்து அதை செய்யக்கூடாது, ஏனெனில் அழகு வஞ்சிக்கிறதா இருக்கிறது. And beauty, modern worldly beauty, is of the devil. அழகு நவீன உலக பிரகாரமான அழகு பிசாசினால் ஆனது. Oh, I hear someone say out there, be careful here, preacher. ஓ, அங்கே யாரோ பிரசங்கியாரே ஜாக்கிரதையாயிரும் என்று சொல்லுகிறது எனக்கு கேட்கிறது. I say that these things on this earth that's called beautiful is absolutely of the devil. இந்த உலகத்தில் அழகு என்று சொல்லப்படுவது முற்றிலுமாக பிசாசினால் ஆனது என்று நான் சொல்லுகிறேன். I'll prove it to you. நான் அதை உங்களுக்கு நிரூபிப்பேன். Then in the light of this remark, let's search God's holy word to see if it's right or not. இந்த விடமாக குறிப்பிட்டதன் காரணமாக நாம் தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து அது சரிதானா அல்லது தவறா என்று And some of you women wants to be so pretty. See where it comes from. பெண்களாகிய உங்களில் சிலருக்கு அழகாய் தோன்றப்பட விரும்பினால் அது எங்கிருந்து வந்துள்ளது என்பதை பாருங்கள். In the beginning we find that Satan was so beautiful till he deceived angels. ஆதியிலே சாத்தான் அவ்வளவு அழகாய் இருந்தபடியினாலே தூதர்களை வஞ்சிக்கின்ற அளவுக்கு போய்விட்டது. And he was the most beautiful angel of all of them. தேவ தூதர்கள் எல்லாரிலும் அவன் தானே மிகுந்த அழகானவன். Surely it lays in the devil. இது சாத்தானிலே இருக்கிறது என்பதை காட்டுகின்றது. Proverbs says, Solomon said, beauty is vain. நீதிமொழிகளின் புத்தகத்தில் அழகு மாயை என்று சாலமோன் சொல்லுகிறான். That's right. Sin is beautiful. அது உண்மையே. பாவமானது அழகுள்ளது. Certainly it is. It's attractive. நிச்சயமாக அது அப்படியா இருக்கிறது, அது கவர்ச்சியா இருக்கிறது. I want to ask you and say something here to you, and I want you to notice a few minutes. நான் உங்களை கேட்டுவிட்டு இங்கு வேறு ஏதோ காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் சில நிமிஷங்கள் அதை கவனிக்கும்படியாய் விரும்புகிறேன். Of all of the species in the world, birds, animals, உலகத்தில் இருக்கின்ற எல்லா வர்க்கங்களிலும் பறவைகள், பிராணிகள், we find that on the animal life, all besides human, மிருகங்களை பார்க்கும்போது மனித வர்க்கத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் it's the male that's pretty and not the female. பெண் அல்ல, ஆண் தான் அழகாக இருக்கும். Why that? அது ஏன் அப்படி? Look at the deer, the beautiful big buck with his horns and the little muley doe. மானை நோக்கி பாருங்கள். அழகான பெரியதாக உள்ள கொம்புகளை உடைய அந்த ஆண்மானையும் சிறுசாக உள்ள அந்த பெண்மானையும் பாருங்கள். Look at the hen, the little speckled hen, the big beautiful feathered rooster. சிறிதான பட்டைகள் உள்ள பெட்டிக்கோடியும் பெரிதாயும் அழகான சிறகுகளையும் உடைய சேவலையும் பாருங்கள். Look at the male bird and the female bird. Look at the mallard duck and the female. See, and there isn't one species in the world that's made that can deceive and stoop as low as a woman. Now, sister, don't get up and go out. Just wait till we hear the end of this. There is nothing, no female besides a woman can be immoral. ஒரு ஸ்திரீயை தவிர எந்த ஒரு பெண் இனமும் முறைகேடாய் நடந்து கொள்ளாது. You call a dog a slut, you call a hog a sow. நீங்கள் ஒரு நாயை பார்த்து கேவலமாயும் ஒரு பன்றியை பார்த்து கேவலமாயும் அழைக்கிறீர்கள். But morally, they got more morals than half the movie stars there is out here. ஆனால் நெறிமுறைகளை பார்க்கும்போது சினிமா நட்சத்திரங்களுக்கு இருக்கின்ற பாதி நெறிமுறைகளை காட்டிலும் அவைகளுக்கு நன்னடத்தைகள் அதிகமாக இருக்கின்றது.
they cannot be nothing else but moral. நன்னடத்தையை தவிர வேறொன்றையும் அவைகளிடம் காண முடியாது. And the woman was the one that was changed over for the perversion. தலைகீழான முறைகளுக்கு மாறி போனது இந்த ஸ்திரீ மட்டுமே என்று வேறொன்றுமில்லை. That's right. அது உண்மையே. See where the beauty takes her to? பாருங்கள் அழகு அவளை எங்கே கொண்டு போகிறது என்று. Now, that's why that today we find that women is on the increase of beauty. இப்பொழுது அது நிமித்தமே இன்றைக்கு பெண்கள் அழகில் அதிகரித்துக் கொண்டே போகின்றதை நாம் காண்கின்றோம். You take Pearl Bryan. Did you ever see her picture? It's supposed to be America's great beauty. Pearl Bryan நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய படத்தை எப்பொழுதாவது நீங்கள் பார்த்ததுண்டா? அவள் தான் அமெரிக்காவின் அழகியாக கருதப்பட்டவள். There isn't a school kid out of any school but what would have her in a back row. எந்த பள்ளியில் எந்த பிள்ளையும் அப்படி செய்யவில்லை. ஆனால் அவளோ பள்ளியில் கடைசி வரிசையில் உட்கார்ந்து கொண்டு. Did you know it's supposed to be that way? அந்த விதமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? Did you know the Bible speaks that that's the way it's going to be? அந்த விதமாகத்தான் இருக்க போகின்றது என்று வேதம் கூறுகின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? Did you know the fall came by women at the beginning? ஆதியிலே விழுந்து போதல் ஒரு பெண்ணின் மூலமாகவே உண்டானது என்று உங்களுக்கு தெரியுமா? And fall, the end is going to wind up the same way? முடிவும் கூட அதே விதமாகத்தான் இருக்க போகின்றது. Women coming into authority and ruling over man and so forth. ஸ்திரீயானவள் அதிகாரத்துக்கு வந்து ஆண்கள் மேல் அதிகாரம் செலுத்துவது போன்றவைகள். You know the scripture says that? வேதம் அதை கூறுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? You know the day that she puts on man's clothes and bobs her hair? என்று அவள் ஆண்களின் உடையை தரித்துக் கொண்டு தலைமயிரை கத்தரித்துக் கொண்டாள் என்று உங்களுக்கு தெரியும். All those things are contrary to God's word. அந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருக்கிறது. You know she represents the church. அவள் சபைக்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறாள் என்று உங்களுக்கு தெரியும். When you watch what women are doing, you'll see what the church is doing. That's exactly right. ஸ்திரீயானவள் என்ன செய்கிறாள் என்று கவனியுங்கள். அப்பொழுது சபையானது என்ன செய்கிறது என்பதை காண்பீர்கள். அது முற்றிலும் சரியே. Now that's just as true as the word of God is true. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு உண்மையாக இருக்கின்றதோ அவ்வளவு உண்மையாக இது இருக்கிறது. No other female is made that can stoop like a woman can. ஒரு ஸ்திரீயானவள் போகக்கூடிய அவ்வளவு கேவலமான நிலைமைக்கு வேறு எந்த பெண்ணினமும் போக முடியாது. And yet through that being made an offspring, இருந்தபோதிலும் அதன் மூலமாக she was not in the original creation. மூல சிருஷ்டிப்பில் அவள் இடம்பெறவில்லை. All other females is in the original creation. மற்றெல்லா பெண்ணினமும் மூல சிருஷ்டிப்பில் இடம்பெற்றுள்ளது. Birds, male and female. Animals, male and female. பறவை ஆணும் பெண்ணுமாக, மிருகம் ஆணும் பெண்ணுமாக. But in human life, God only made a man. ஆனால் மானிட ஜீவியத்தில் தேவன் மனிதனை மட்டுமே சிருஷ்டித்தார். And he took from him, and a woman is a byproduct of a man. அவளை அவனிலிருந்து எடுத்தார். ஸ்திரீயானவள் மனிதனிலிருந்து உண்டாக்கப்பட்ட இரட்டை பொருளானவள். Because God did not institute such a thing. ஏனென்றால் தேவனால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உண்டாக்க முடியாது. Search the scriptures. That's exactly right. வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். அது முற்றிலும் சரியே. God, no sir, in his original creation, she was put out there. இல்லை ஐயா, அவருடைய மூல சிருஷ்டிப்பிலே அவள் அங்கே புறம்பாக்கப்பட்டிருந்தாள். But if she can hold herself right, what a greater reward she has than man. ஆனால் அவள் மட்டும் தன்னை சரியான விதமாக காத்துக் கொள்வாளே, ஆனால் மனிதனை காட்டிலும் எவ்வளவு பெரிய பலனை உடையவளாய் இருப்பாள். She's put on a testing ground. அவள் ஒரு சோதனை கூடத்தில் வைக்கப்பட்டுள்ளாள். Through her come death. She's guilty of all death. அவள் மூலமாக மரணம் வந்தது. எல்லா மரணத்திற்கும் அவள் குற்றவாளியாய் இருக்கிறாள். But then God turned around and used one to bring life back again. ஆனால் தேவன் ஒரு சுற்றி அவர்களில் ஒன்றை மறுபடியுமாக எடுத்து ஜீவனை கொண்டு வரும்படியாக உபயோகித்தார். Brought his son through the woman. An obedient one. கீழ்ப்படிதலுள்ள ஸ்திரீயின் மூலமாக அவருடைய குமாரனை கொண்டு வந்தார். But a bad one is the worst there is. ஆனால் கெட்டதான ஒன்றோ இருப்பதிலே மோசமானதாகும். There's nothing can be as low. அவ்வளவு கேவலமாய் இருக்கக்கூடிய வேறு ஒன்றுமே. Cain, Satan's son, thought that God accepted beauty.
சாத்தானின் குமாரன் தேவன் அழகை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று நினைத்தான். He does today. அவன் இன்றைக்கும் அதை செய்கிறான். Cain was Satan's son. Oh, now you say, we won't go into details on that. காயீன் சாத்தானுடைய குமாரன். நீங்கள் எப்படி என்று சொல்லலாம். நான் மீண்டும் அந்த காரியங்களை பார்க்க போவதில்லை. Let me settle it for you. The Bible said that he was of that evil one. ஆனால் நான் இதை உங்களுக்கு தீர்க்கட்டும். அவன் பொல்லாங்கனால் உண்டானவன் என்று வேதம் சொல்லுகின்றது. So that's settled. All right. ஆகவே அதை தீர்த்து விட்டது. சரியா? Now, he was Satan's son. இப்பொழுது அவன் சாத்தானின் குமாரன். And he thought that bringing in an altar and making it real pretty for worship, that's what God would respect. ஒரு பலிபீடம் கட்டி அதை ஆராதனைக்காக மிகவும் அழகாக ஆக்கினால் தேவன் அதைத்தான் மதிப்பார் என்று அவன் நினைத்தான். They think the same thing today. அவர்கள் அதே காரியத்தை தான் இன்றைக்கும் நினைக்கிறார்கள். Certainly, just we build a great building, we'll have great denominations. நிச்சயமாக நாங்கள் ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டினோம், நமக்கு ஒரு பெரிய ஸ்தாபனம் உண்டாயிருக்கும் என்று. We'll make the biggest building and the finest dressed people, the most cultured clergymen. நாம் பெரியதான கட்டிடத்தையும் அருமையான வஸ்திரம் அணிந்த ஜனங்களையும் நல்ல மேலான கலாச்சாரம் கொண்ட சபை நடத்துனரையும் உடையவர்களாயிருப்போம். Sometimes God's 10 million miles from it. That's right. சில நேரங்களில் தேவன் இவைகளில் இருந்தே லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருப்பார். அது உண்மையே. Yet it's a church. இருந்த போதிலும் அது சபையே. So if God just respects worship, sincerity, sacrifice, ஆகவே தேவன் ஆராதனை, உத்தமம், பலி இவைகளை மதிப்பாரானால் Cain was just as Abel. காயீன் ஆபலை போன்று அவ்வளவு நீதி உள்ளவன். But it was by revelation that he understood that it was not apples that his parents eat. ஆனால் அவன் வெளிப்பாட்டின் மூலமாக அவனுடைய பெற்றோர்கள் சாப்பிட்டது ஆப்பிள்கள் அல்ல என்பதை அறிந்து கொண்டான். I'm going to say something here that don't sound good for a minister, but I'm going to say it anyhow. ஊழியக்காரருக்கு அவ்வளவு நல்லதாய் தோன்றாத ஒரு காரியத்தை நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனாலும் நான் அதை சொல்லத்தான் போகிறேன். I hear these other ones saying things, so I say little jokes. மற்றவர்கள் வேடிக்கையாய் சொல்லுகிறாள் என்று நான் கேள்விப்பட்டேன். சின்ன ஹாஸ்யங்கள். I don't mean it. ஆபிதம் அர்த்தம் கொள்ளும்படியாய் நான் சொல்லவில்லை. I said this so. இருந்த போதிலும் இதை சொல்லுகிறேன். If eating apples caused the women to realize they were naked, we had better pass the apples again. ஆப்பிள் சாப்பிடுவது பெண்களை தாங்கள் நிர்வாணிகள் என்பதை உணர்த்த கூடுமானால் நான் அவர்களுக்கு ஆப்பிள்கள் கொடுப்பதே மேலாக தோன்றுகிறது. Forgive me for that. இதற்காக என்னை மன்னிக்கவும். But just so that it a change, I've got you tied up here and talking about the women and so forth. ஆனால் வெறுமனே அப்படியாவது மாறுமா என்று தான் இதிலேயே பேசிக்கொண்டு உங்களை காக்க வைத்தேன். பெண்களை குறித்தும் இப்படியாகவும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். I want to relax you a minute for what next is to come. அடுத்து வரப்போகின்ற காரியத்திற்காக நான் உங்களை சாவதானப்படுத்துகிறேன். Now, notice, it was not apples. We know that. இப்பொழுது கவனியுங்கள், அது ஆப்பிள்கள் அல்ல. நாம் யாவருக்கும் அது தெரியும். The church has become in these days with its achievement, சபையானது இந்த நாட்களில் காரியங்களை சாதிக்கின்றவைகளாக ஆயின. like all other man-made achievement, is becoming scientific. மனித முயற்சிகளால் ஆன சாதனைகளை போன்று அது விஞ்ஞான ரீதியாக ஆகின்றது. They're trying to make a scientific church, but the attraction of pictures and great steeples. பெரிய கோபுரங்கள், படங்கள் போன்றவைகளின் வசீகரத்தால் அவர்கள் ஒரு விஞ்ஞான ரீதியான சபையாய் ஆக்க முயற்சிக்கின்றார்கள். It's too bad that the Pentecostal got into that rut. அதில் மோசமான காரியம் என்னவென்றால் பெந்தேகோஸ்துக்களும் கூட அந்த ஓட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். You'd be better off with a tambourine down in the corner and the Spirit of God around you. அதை காட்டிலும் தெருக்கோடியில் நின்று கொண்டு டாமிரன் அடித்துக் கொண்டு தேவ ஆவியானவர் சூழ்ந்து கொள்ள சுவிசேஷம் சொல்வது மேலானது. But you're trying to compare with the rest of them because you're denominated. ஆனால் நீயோ உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க பிரயாசிக்கின்றாய். ஏனென்றால் நீ உன்னை ஒரு ஸ்தாபனமாக்கி கொண்டாய். That's what did it. See? அதுதான் அதனை செய்தது. புரிகின்றதா? Churches is trying to be scientifically. சபைகள் விஞ்ஞான ரீதியாக மாற முயற்சிக்கின்றது. And remember, as man achieves progress with science, he's killing himself every day. நினைவிருக்கட்டும், மனிதன் விஞ்ஞானத்தின் உதவியோடு முன்னேற்றத்தை சாதிக்க ஒவ்வொரு நாளும் அவன் தன்னையே கொல்லுகிறான். When he invented gunpowder, look what it done.
அவன் வெடிமருந்தை கண்டுபிடித்த போது அது என்ன செய்தது என்று பாருங்கள். When he invented an automobile, it kills more than the gunpowder does. அவன் மோட்டார் வண்டியை கண்டுபிடித்த போது அது வெடிமருந்தை காட்டிலும் அதிகமாக கொல்லுகின்றது. Now he's got himself a hydrogen bomb. Wonder what he's going to do with that. Right. இப்பொழுது அவன் தனக்கென்று ஒரு ஹைட்ரஜன் குண்டை வைத்திருக்கிறான். அதை கொண்டு என்ன செய்ய போகிறான் என்று எனக்கே புரியவில்லை. சரியா? And so is the church. சபையும் அப்படியே தான் இருக்கின்றது. As it tries to achieve by science, by man-made schemes, சபையானது விஞ்ஞானத்தினாலும் மனிதனால் ஆக்கப்பட்ட திட்டங்களினாலும் சாதனைகளை செய்ய முயற்சிக்கிறது. it's taking you farther away from God and into death more than it was in the first place. That's right. முதல் ஸ்தானத்தில் அது செய்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக உங்களை தேவனிடத்திலிருந்து தூரமாகவும் மரணத்திற்குள்ளாகவும் கொண்டு போகின்றது. அது உண்மையே. Don't choose your church the same way you did your wife. உன்னுடைய மனைவியை தெரிந்து கொண்டது போல உன்னுடைய சபையும் தெரிந்து கொள்ளாது. புரிகின்றதா? What science did for her was a marvel, but you better keep away from your church on that. விஞ்ஞானம் அவளுக்கு செய்த காரியம் பிரமிப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த காரியத்தில் உன்னை சபைக்கு தூரமாய் வைத்துக் கொள்வது மேலானதாகும். He made paints, powders, and all these other things. அவன் வர்ணங்கள், பவுடர்கள், இன்னும் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்தான். Choose the character of his word. அவருடைய வார்த்தையின் குணாதிசயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். Now let us compare the natural bride of today with the so-called church bride of today. இப்பொழுது நாம் இன்றைய இயற்கையான மணவாட்டியை இன்றைய சபை மணவாட்டி என்று அழைக்கப்படுகின்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்போம். Compare a woman going to get married today. Now just look what science has done for her. இன்றைக்கு திருமணம் செய்து கொள்ள போகின்ற ஒரு ஸ்திரியை ஒப்பிட்டு பாருங்கள். விஞ்ஞானம் அவளுக்கு என்ன செய்துள்ளது என்று சற்று நோக்குங்கள். She comes out first with her hair chopped off with one of these Jacqueline Kennedy hairdos. See? அவள் முதலாவதாக தன்னுடைய தலைமையில் கத்தரிக்கப்பட்டவளாக வெளிவருகிறாள். ஜாக்குலின் கென்னடி முடியடகு என்பவைகளில் ஒன்று பாருங்கள். Or something like that. அல்லது அதை போன்ற ஏதோ ஒரு காரியம். And you know what the Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? The Bible actually gives a man, if he wants to, the right to put her away in divorcement if she does that. பார்க்க போனால் அப்படி செய்கின்றவளை அவனுக்கு வேண்டுமானால் விவாகரத்து செய்து அவளை வெளியே தள்ளிவிடலாம் என்ற உரிமையை தான் வேதம் உண்மையாக மனிதனுக்கு கொடுக்கிறது. She's a dishonorable woman that will cut her hair. The Bible said so. Right? தன் தலைமுடியை வெட்டிக் கொள்ளுகிறவள் ஒரு கனவீனமான ஸ்திரீ. வேதம் அப்படி சொல்லுகின்றது. அது சரியே. Didn't know that, huh? உனக்கு அது தெரியுமா? Oh yeah, I preach too much in California. Do you not know that? That's right. ஓ ஆம், நீ அதை அறியாமல் இருக்கும்படியாய் நான் கலிபோர்னியாவில் அதிகமாக பிரசங்கித்தேன். அது சரியே. Oh. What good does it do me? இல்லை, அது எனக்கு என்ன நன்மையை செய்கின்றது? They do it anyhow. எப்படி இருந்தாலும் அவனை செய்கிறார்கள். You can't take the pig and change his name. Make him a lamb. ஒரு பன்றியை எடுத்து அதை ஒரு ஆட்டுக்குட்டியாய் மாற்றி போட உங்களால் கூடாது. Notice, you're going to hate me after this, but you're going to know the truth. இதற்கு பிறகு நீங்கள் என்னை வெறுக்கப் போகிறீர்கள், ஆனால் நீங்கள் உண்மையை அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். Let's compare it. நாம் அதை ஒப்பிட்டு பார்ப்போம். Here she comes up with a whole lot of paint, something that she's not. A modern bride. அவள் தன் முகம் முழுவதும் வர்ணம் தீட்டப்பட்டவளாய், உண்மையாக அவள் அப்படி இல்லை, ஒரு நவீன மணவாட்டியாய் வருகிறாள். Wash your face, you run from her maybe. அவளுடைய முகத்தை நன்றாக கழுவுங்கள், நீங்கள் அவளை விட்டு ஓடுவீர்கள். Scare you to death, take all that stuff off of her. ஒரு கால் அவளுடைய வர்ணத்தை அவள் முகத்திலிருந்து எடுத்து போட்டு விட்டால் நீங்கள் மரித்து போகும்படியாய் பயந்து போகலாம். And so is the church with a big painted front, a complete theological match factor. அதே விதமாகத்தான் இன்றைக்கு சபையானது மேக்ஸ் ஃபேக்டர் அழகு சாதன வேத சாஸ்திரத்தினால் அவளுடைய முன்பாகம் முழுவதும் வர்ணம் தீட்டப்பட்டுள்ளது. Both has a beautiful false face on them. இருவருக்கும் அழகான போலிமுகம் இருக்கின்றது. Man-made beauty and not God-made beauty. மனிதனால் ஆக்கப்பட்ட அழகு தேவனால் ஆக்கப்பட்ட அழகல்ல. Not much character in either one. இருவரிலும் அதிகமான குணாதிசயம் கிடையாது. Notice, just like Satan, enough to deceive by. சாத்தானை போன்று வஞ்சிப்பதற்கு போதுமான காரியங்கள் இருக்கிறது. Compare the modern bride now with her. இப்பொழுதுள்ள நவீன மணவாட்டியை இவைகளோடு ஒப்பிட்டு பாருங்கள்.
wears shorts, wears paints, cuts off her hair, wears clothes that look like man. அரைக்கால் சட்டை அணிதல், வர்ணம் தீட்டிக் கொள்ளுதல், அவளுடைய தலைமயிரை வெட்டிக் கொள்ளுதல், மனிதனை போன்று காட்சியளிக்கக்கூடிய உடைகளை உடுத்திக் கொள்ளுதல். And listen to a pastor who told her that was all right. அது ஒன்றுமில்லை, எல்லாம் சரிதான் என்று சொல்லுகிற போதகருக்கு செவி கொடுப்பது போன்ற காரியங்கள். He's a deceiver. He'll suffer farther than reaches beyond. That's right. அவன் ஒரு வஞ்சிக்கிறவன். காலங்களுக்கு பிறகு அவன் அவைகளுக்காக வேதனை அனுபவிக்க போகிறான். அது உண்மை. Doing that to deceive, to be something that she's not. உண்மையில் அவள் எப்படி இருப்பாளோ அப்படியா இல்லாமல் வித்தியாசமாய் காணப்படுதல், வஞ்சிக்கிறதற்காகவே அதை செய்கிறார்கள். That's the way the church does. சபையானது அந்த விதமாகத்தான் செய்கிறது. It's big DD, PhD, LLD, so you say our pastors this, that, and the other. பெரிய டிடி, பிஹெச்டி, எல்எல்டி இவைகளை எல்லாம் பெற்று எங்களுடைய போதகர் இது அது இன்னென்று அதென்று நீங்கள் சொல்லிக் கொள்ளும்படியாக. Maybe know more about God than a Hottentot knows about an Egyptian knife. எகிப்திய இரவுகள் என்ற கதையை ஒரு ஹாட்டன்டாட் அறிந்துள்ளதற்கு அதிகமாக தேவனை குறித்து அவர்கள் அறிந்திருக்க போவதில்லை. அது சரியே. Some theological seminaries experience out there knows no more about God than nothing. அங்கு எங்கே உள்ள வேதசாஸ்திர பள்ளி அனுபவம் தேவனை குறித்து அறிந்துள்ள அறிவு ஒன்றுமில்லை. Modern church and their theological paint. நவீன சபையும் அதன் வேதசாஸ்திர வர்ணமும் Have their women all with their glory shaved off by some Ricky Adam pastor that they got. அவர்களுக்கு இருக்கின்றதான அந்த நவநாகரிக சாபமுள்ள போதகரால் அவர்களுடைய பெண்களுக்கு இருந்த எல்லா மகிமையும் வடித்து போடப்பட்டது. Like a Jezebel if there ever was one. ஒன்று இருக்க கூடுமானால் ஒரு எசபேலை போன்று. Bobbed hair, shorts, paints, all fixed up in a theological taste. தலைமயிரை வெட்டிக்கொண்டு அரைக்கால் சட்டை அணிந்து கொண்டு எல்லாம் ஒரு வேதசாஸ்திர ருசியில் அமைக்கப்பட்டிருப்பது. That's where the church stands. That's right. அந்த வண்ணமாகத்தான் சபையானது நின்று கொண்டிருக்கின்றது. அது உண்மையே. But her spiritual character is far from that being the homemaker that Jesus Christ is coming to receive. ஆனால் அவளுடைய ஆவிக்குரிய குணாதிசயமோ வருகின்ற இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும்படி ஆயுள்ள வீட்டை கட்டக்கூடியவளுக்கு வெகு தூரமாய் இருக்கின்றது. If any Christian would marry a woman like that, it shows he's fallen from grace. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்திரீயை எந்த கிறிஸ்தவனாவது மணந்து கொள்வானேயானால் அவன் கிருபை நின்று விழுந்து போனான் என்பதை அது எடுத்து காட்டுகின்றது. His taste of God and his taste of a home, what a home ought to be. தேவனிடத்தில் அவனுக்குள்ள வாஞ்சையும் ஒரு வீட்டிடத்தில் அவனுக்குள்ள வாஞ்சையும் அதாவது எப்பேற்பட்ட ஒரு வீடா இருக்க வேண்டும். Is far when he chooses a woman like that. அவன் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை தெரிந்து கொள்வானேயானால் இவைகளெல்லாம் அவனுக்கு தூரமாய் இருக்கும். No sir, she sure wouldn't fit a Christian's taste. இல்லை ஐயா, அவள் நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவ ருசி உள்ளவனுக்கு பொருத்தமாய் இருக்க மாட்டாள். Her spiritual character is at the lowest ebb. அவளுடைய ஆவிக்குரிய குணாதிசயம் மிகவும் கேவலமான நிலைக்கு வந்துவிட்டது. Dead in denominational beauty and lust of the world. தாபன அழகிலும் உலக இச்சையிலும் மரித்ததாய் இருக்கும். That's exactly where the church stands today. சரியாக அங்கே தான் இன்றைக்கு சபையானது நிற்கிறது. Sold her word-given character to Satan for a scientific man-made religion. அவளுடைய வார்த்தை கொடுத்த குணாதிசயத்தை சாத்தானிடத்தில் ஒரு விஞ்ஞான மனிதனால் ஆக்கப்பட்ட மார்க்கத்துக்காக விற்று போட்டாள். When she had the right as a church of God to stay with the word of God, ஆனால் தேவனுடைய சபையாய் தேவனுடைய வார்த்தையோடு கூட and have the Holy Spirit working among, அவர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியின் கிரியையுடன் welding the body together with the word and love of God. வார்த்தையோடும் தேவனுடைய அன்போடும் சரீரத்தை அப்படியாய் இணைத்து நிற்கும் உரிமை அவளுக்கு இருக்கிறது. Instead of that, she sold out her birthright like Esau அதற்கு பதிலாக அவள் ஏசாவை போன்று அவளுடைய புத்திர சுவிகாரத்தை விற்று போட்டு and took a denomination and let her do anything she wanted to. Right. அவள் விரும்புகின்றபடி செய்ய அனுமதிக்கின்ற ஒரு ஸ்தாபனத்தை எடுத்துக்கொண்டால் அது உண்மையே. Just to be popular like her mother did at Nicaea, Rome. ரோமாபுரியுள்ள நியாசாவில் அவளுடைய தாயானவள் செய்தது போன்று பெயர் பெற்றவளாய் இருக்கும்படி அப்படி செய்தாள். God's word. தேவனுடைய வார்த்தையை விற்று போட்டாள். Oh, how it's entered into our Pentecostal realms. It's too bad, but it did it. ஓ, நம்முடைய பெந்தேகோஸ்தே முறையிலே எப்படியாய் அது நுழைந்து விட்டது. அது மிகவும் மோசம், ஆனால் அது அதை செய்தது. Notice just a minute. A nun in a Catholic church. கத்தோலிக்க சபையில் உள்ள ஒரு கன்னியாஸ்திரியை கவனியுங்கள். That woman, they become a nun and takes that last veil. அந்த ஸ்திரீயானவள் ஒரு கன்னியாஸ்திரி ஆகி அந்த கடைசி முக்காட்டை எடுத்துக்கொள்ள She is absolutely sold out to that church. அவள் முழுவதுமாக தன்னை அந்த சபைக்கு விற்று போட்டாள்.
She's soul, body, and spirit property of that church. அவளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அந்த சபையின் சொந்த சம்பத்தாயிற்று. She has no mind of her own. அவளுக்கென்று ஒரு சொந்த சிந்தை கிடையாது. She can't have when she takes that last veil. அவள் அந்த கடைசி முக்காட்டை எடுத்துக்கொண்ட பிறகு அவள் சொந்த கிரியை உடையவளாய் இருக்க முடியாது. No mind of her own, no will of her own. அவளுடைய சொந்த சிந்தை அவளுக்கு கிடையாது. அவளுடைய சொந்த விருப்பம் என்று கிடையாது. See out here that Satan makes them his bogus like the truth. பாருங்கள், உண்மையை போன்று இங்கே ஒரு போலியை அவன் உண்டு பண்ணுகிறான். The true church of Christ, the bride, is so sold out to him and his promised word. மணவாட்டியான உண்மையான கிறிஸ்துவின் சபையானது அவ்வண்ணமாகவே தன்னை அவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் விற்று போட்டது. Till the very mind that's in Christ is in you. அதனால் அவளுக்கு சொந்த சிந்தையே இல்லாமற் போய் கிறிஸ்துவின் சிந்தை அவளுக்கு இருக்கிறது. What a difference. இன்னே ஒரு வித்தியாசம். And we find today that the modern church, the modern world church, இன்றைக்கு நவீன சபை, நவீன உலக சபையை இந்த விதமாய் நாம் காணுகின்றோம். the modern world church, and also that the spiritual church are both pregnated to give birth to sons. நவீன உலக சபையும் ஆவிக்குரிய சபையும் கூட குமாரர்களை பெறும்படியாக இருவரும் கர்ப்பிணிகளாய் இருக்கிறார்கள். One of them, a denominational birth, is going to be given one of these days at the World Council of Churches. அவைகளில் ஒருத்தி ஒரு நாளிலே ஒரு ஸ்தாபன பிறப்பை சபைகளின் உலக ஆலோசனை சங்கத்தை பிறப்பிக்க போகின்றது. Which will produce to the world the Antichrist through a denomination. அது ஸ்தாபனத்தின் மூலமாக உலகத்துக்கு ஒரு அந்தி கிறிஸ்துவை உண்டாக்க போகின்றது. That's exactly the truth. அது சரியாக உண்மையே. I may not live to see it. I believe I will. ஒரு காலத்தை காணும்படியாய் நான் உயிராய் இல்லாமல் போகலாம், ஆனால் நான் உயிராய் இருப்பேன் என்று நம்புகிறேன். But you young people remember that you heard a minister say that. ஆனால் வாலிப பிள்ளைகளாகி நீங்கள் ஒரு ஊழியக்காரன் இதை சொன்னான் என்று அதை நினைவு கூறுங்கள். That it will finally wind up, and that is the mark of the beast. அது முடிவே மிருகத்தின் முத்திரையிலே வந்து முடியும். When she forms that World Council of Churches, and she'll give birth to her son, the Antichrist. அவள் அந்த சபைகளின் உலக ஆலோசனை சங்கத்தை உருவாக்கும் போது அவள் அவளுடைய குமாரனாகிய அந்தி கிறிஸ்துவை பெற்றெடுப்பாள். The other is pregnated by the Word of God. இன்னொருத்தி தேவனுடைய வார்த்தையினால் கர்ப்பிணியாய் இருக்கிறாள். And will bring forth the body, the finished body of Jesus Christ, which is the bride. அவள் ஒரு சரீரத்தை பிறப்பிப்பாள். இயேசு கிறிஸ்துவினுடைய முற்று பெற்ற சரீரம், அது அவருடைய மணவாட்டியே. The body of Christ isn't finished yet. How many knows that? கிறிஸ்துவினுடைய சரீரம் இன்னும் முற்று பெறவில்லை. எத்தனை பேருக்கு அது தெரியும்? A man and woman is one. ஒரு மனிதனும் ஒரு மனுஷியும் ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள். And Christ was one body, the Word. கிறிஸ்து ஒரே சரீரமாகிய வார்த்தையாய் இருக்கிறார். The bride will have to be the rest of that body. ஆகவே மணவாட்டியானவள் அந்த சரீரத்தின் மீதியானதாய் இருக்கிறார். And the two together makes the one body again, like Adam was at the beginning. அந்த இருவருமாக சேர்ந்து மறுபடியும் ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள். ஆதியில் ஆதாம் இருந்தது போன்று. A man and his wife are one. ஒரு மனிதனும் அவனுடைய மனைவியும் ஒன்றாய் இருக்கிறார்கள். Now, she, the true bride, so sold out to him that she used no mind of her own. இப்பொழுது அவள் அந்த உண்மையான மணவாட்டி தன்னை அவ்வளவாய் அவருக்கு விற்று போட்டபடியினாலே அவள் தன்னுடைய சொந்த சிந்தையை உபயோகிப்பதில்லை. His mind, of course, is his will, and his will is his word. அவருடைய சிந்தை நிச்சயமாகவே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அவருடைய சிந்தை அவருடைய வார்த்தையாய் இருக்கிறது. Now, look at the so-called bride chosen by man and compare the spiritual to the natural of today. மனிதனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டி என அழைக்கப்படுகின்ற ஒன்றை பார்த்து ஆவிக்குரியதை இன்றைய இயற்கையோ காரியத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். A modern Jezebel bewitched by her Ahab. ஒரு நவீன எசபேல் அவளுடைய ஆகாப்பை அந்த விதமாக வஞ்சித்து போட்டாள். Max factor beauties and everything. Look at the church the same way. அதாவது மேக்ஸ் ஃபேக்டர் அழகு சாதனங்கள் மற்ற எல்லா காரியங்களாலும் ஆக்கப்பட்டால் சபையை நோக்கி பாருங்கள், அதே விதமாய் இருக்கிறது. But a prostitute to the word of the living God. ஆனால் ஜீவிக்கின்ற தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு விபசாரியாய் இருக்கிறார். Big denominations, big buildings, big money, big salary, all sold out. பெரிய ஸ்தாபனங்கள், பெரிய கட்டடங்கள், பெரிய பணம், பெரிய சம்பளங்கள் எல்லாம் விற்கப்பட்டு ஆயிற்று. Man standing in the pulpit endorsing it, that's all right. And let him get by with it. பிரசங்கபீடத்தில் ஒரு மனிதன் நின்று கொண்டு அதெல்லாம் பரவாயில்லை, அந்த விதமாக அவர்கள் இருக்கட்டுமே என்று ஆமோதிக்கிறார்கள். Just deceit, that's all. வெறுமன வஞ்சகம், அவ்வளவுதான். Truly a blind Laodicea church age, just exactly what the Bible said would be.
சரியாக வேதம் எப்படியா இருக்கும் என்று கூறியுள்ளதோ அதை போன்றே உண்மையாகவே ஒரு குருடான லவோதிக்கேயா சபையின் காலமாக இருக்கிறது. Said, I am rich. I sit as a queen. I have need of nothing. நான் ஒரு ஐஸ்வர்யவான், நான் ஒரு ராணியை போன்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. And knowest thou not that you're poor, miserable, blind, wretched, naked, and don't know it? ஆனால் நீ தரித்திரனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் குருடனும் நிர்பாக்கியம் உள்ளவனும் நிர்வாணியமாய் இருந்து கொண்டு அதை அறியாமல் இருக்கிறாய் என்று சொல்லுகிறது. If that isn't thus saith the Lord to Revelation 3, I've never read it. அதை வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறதாக இல்லை என்றால் நான் அதை வாசிக்கவில்லை. It's what she is and don't know it. அவள் அப்படியாகத்தான் இருக்கிறாள், ஆனால் அறியாமல் இருக்கிறாள் அதை குறித்து. Think of it. அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். You tell a man or a woman on the street they were stark naked and tell them they were naked. நீ வீதியில் முழுவதுமாக நிர்வாணமாக இருக்கிற ஒரு மனிதனையோ ஒரு ஸ்திரீயோ பார்த்து அவர்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி, and they say tend to your own business. அவர்கள் உன் வேலையை பார்த்து கொண்டு போ என்று சொல்வது போன்று. Well, there's a mental deficiency there somewhere. There's something went wrong with their mind. அங்கு எங்கோ மூளையில் குறைபாடு இருக்க வேண்டும், அவருடைய சிந்தையில் ஏதோ கோளாறு நடந்திருக்க வேண்டும். And when you can read the Word of God, how that people should do ஜனங்கள் எவ்விதம் இருக்க வேண்டும் என்றும் in this baptism of the Holy Ghost that we have today. இன்றைக்கு நமக்கு இருக்கின்றதான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றியும் நீங்கள் வேதத்தில் வாசித்து அறியும் போதும், and people, well, they look at you as if you were crazy. ஏன் ஜனங்கள் நம்மை பார்த்து ஏதோ பைத்தியம் போன்று பார்க்கிறார்கள்? You tell them they got to be born again. நீங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் மறுபடியுமாய் பிறக்கத்தான் வேண்டும் என்று, They got to believe the Bible. நீங்கள் வேதத்தை வாசிக்கத்தான் வேண்டும் என்று சொல்லுங்கள். Well, they say that was a Jewish fables for years ago. Our church has the way. அவர்கள் சொல்லுவார்கள், எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு யூத கதை என்று, அதற்கான வழியை நம்முடைய சபையில் இருக்கிறது என்று. Wretched, miserable, blind, naked, and don't even know it. What a நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருந்து கொண்டு அதை அறியாமல் இருக்கிறாய். what a இன்னே ஒரு காரியம். And the Bible said that that's the condition they get into. அப்படிப்பட்ட நிலைமைக்குத்தான் அவர்கள் போவார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. How could a true prophet ever miss seeing it? I don't know. ஒரு உண்மையான தீர்க்கதரிசி எப்படி அதை காண தவற முடியும்? எனக்கே தெரியவில்லை. Drifting right into all of our churches everywhere. எல்லா இடத்தும் உள்ள நம்முடைய எல்லா சபைகளும் நேராக அதற்குள்ளாகவே மிதந்து கொண்டே போகிறது. Just look at it. Just in the modern trend. அப்படி அதை நோக்கி பாருங்கள், ஒரு நவீன போக்கில பாருங்கள். The old whore and daughters of Revelation 17. வெளிப்படுத்தல் 17 படியான வேசியும் அவளுடைய குமாரத்திகளும், Given to the poor, blind, miserable people her doctrine of theology contrary to the Word of God. தரித்திரரும் குருடரும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களுமான ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு எதிரடையான அவளுடைய வேத சாஸ்திர கோட்பாடுகளை கொடுக்கிறார்கள். And they found there the souls of slaves and men and women of everywhere. அடிமைகள் ஆண்கள் பெண்களுடைய ஆத்துமாக்களை அவர்களுக்குள் கண்டார்கள். Instead of attracting the people, ஜனங்களை கவர்ச்சிக்கிறதற்கு பதிலாக Christ vindicates His word which attracts the people. கிறிஸ்துவோட வார்த்தையை ரூபகாரப்படுத்துகிறார், அதுவே ஜனங்களை வசீகரிக்கிறது. He don't attract the people of churches that are attracted by big denominations and big doings and great big carry-ons and fancy things, but the word of God attracts the bride of Christ. பெரிய ஸ்தாபனங்களாலும் பெரிய கிரியைகளாலும் பெரிய காரியங்களை செய்து கொண்டு போவதனாலும் கேளிக்கையான காரியங்களினாலும் வசீகரிக்கப்படுகின்ற சபைகளை சேர்ந்த ஜனங்களை அவர் கவர்ச்சிக்கிறதில்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தையான கிறிஸ்துவின் மனவாட்டியை கவர்ச்சிக்கிறது. Now, notice, it's interesting to notice how that the church tries to attract the attention of the people by fine robes and dress choir. இப்பொழுது கவனியுங்கள், சபையானது அருமையான அங்கிகளாலும் நல்ல உடைகள் அணிந்து பாட்டு குழுக்களினாலும் Bobbed-haired women and painted faces. தலைமுடியை வெட்டி கொண்ட பெண்களாலும் வர்ண தீட்டப்பட்ட முகங்களாலும் ஜனங்களை வசீகரிக்கின்றது. They think it'll sign like an angel, lie like a devil. தாங்கள் ஒரு தேவதூதனை போன்று பாடக்கூடும் என்று நினைக்கிறார்கள், பிசாசை போன்று run around all night to dance like think nothing about it. இரவு முழுவதுமாய் நடனங்களுக்கு ஓடி திரிந்து அதை குறித்து நினைப்பதும் கூட கிடையாது. And that's what they think is all right. That's beautiful. அரைதான் அவர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது, அது அழகாக இருக்கிறது நினைக்கிறார்கள். But you see, that's false made. ஆனால் நீங்கள் பாருங்கள், அது போலி வேஷமாக உள்ளது. That's not the word of God. அது தேவனுடைய வார்த்தை அல்ல. While the true bride attracts
the attention of God by keeping His word. ஆனால் உண்மையான மனவாட்டியோ தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்வதன் மூலமாக அவள் தேவனை கவர்ச்சிக்கிறாள். Now let us notice Christ. கவனியுங்கள், இப்பொழுது நாம் கிறிஸ்துவை கவனிப்போம். You say, well, now wait a minute. What about this beauty you're talking about? நீங்கள் சொல்லலாம், சரி இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள், நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றதான இந்த அழகை குறித்து என்ன? The Bible said in Isaiah 53:2, ஏசாயா 53:2 வேதம் கூறுகின்றது, that when Jesus come there was no beauty of him that we should desire him. Is that right? அதாவது இயேசுவானவர் வந்தபோது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவரிடத்தில் இல்லை என்று. அது சரிதானே? There's no beauty. அங்கே அழகொன்றும் இல்லை. If he would have come in the worldly beauty as Satan is today, இன்றைக்கு சாத்தான் இருப்பது போன்று அவர் மட்டும் உலக அழகோடு கூட வந்திருப்பாரேயானால், the people would have run around him and accepted him the way they do the church today. இன்றைக்கு சபையிலே அவர்கள் செய்கின்ற விதமாகவே ஜனங்கள் அவரை சுற்றி சுற்றி ஓடி இருப்பார்கள். They would have believed him, received him, as they do Satan today. இன்றைக்கு அவர்கள் சாத்தானுக்கு செய்கிறது போன்று அவர்கள் அவரை விசுவாசித்திருப்பார்கள், அவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். Certainly they would. நிச்சயமாக அவர்கள் செய்திருப்பார்கள். But he didn't come in that kind of a beauty. ஆனால் அவர் அந்த விதமான அழகுடன் வரவில்லை. But he always comes in the beauty of character. ஆனால் அவர் எப்பொழுதும் குணாதிசய அழகுடன் தான் வந்தார். Christ wasn't a beautiful, great, strong, stout man. கிறிஸ்து ஒரு அழகான பெரிய பலமுள்ள தடியான மனிதன் அல்ல. God doesn't choose that kind. தேவன் அப்படிப்பட்ட விதத்தை தெரிந்து கொள்வது கிடையாது. I remember one time a prophet went up to take a king. எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு சமயம் ஒரு தீர்க்கதரிசி ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்க போனான். To make a king out of Jesse's sons to take another king's place, Saul. இன்னொரு ராஜாவின் சவுலின் ஸ்தானத்தை நிரப்பும்படியாய் இன்னொரு ராஜாவை ஈசாயின் குமாரருக்குள் தேர்ந்தெடுக்கும்படியாய் போனான். And so Jesse brought him out, his great big fine boy. ஆகவே ஈசாய் அவங்களை வெளியே கொண்டு வந்தான். அவன் ஒரு மகத்தான பெரிய அருமையான பையன். He said the crown to look right on his head. கிழவன் தலையில் மிகவும் பொருத்தமாய் அமையும் என்று சொன்னான். The prophet went to pour the oil on him and said God's refused him. தீர்க்கதரிசி அவன் மேல் எண்ணெயை ஊற்றும்படியாய் போய் தேவன் அவனை வேண்டாம் என்று தள்ளிவிட்டார் என்று சொன்னான். And he refused every one of them till he come to a little old stoop-shouldered, ruddy-looking fellow. அப்படியாய் அவர்கள் ஒவ்வொருவரையும் தள்ளிவிட்டு இறுதியில் சிவந்த மேனியுள்ள தோள்கள் தொங்கி போன சிறியவனான ஒருவன் வருமட்டாக வந்தான். And he poured the oil upon him and he said God chose him. அவன் எண்ணெயை அவன் மேல் ஊற்றி தேவன் இவனை தெரிந்து கொண்டார் என்று சொன்னான். See, we choose by sight, God choose by character. பாருங்கள், நாம் பார்ப்பதை கொண்டு தெரிந்து கொள்கிறோம், தேவனோ குணாதிசயத்தை கொண்டு தெரிந்து கொள்கிறார். Character, there never was a character like Jesus Christ. குணாதிசயம், இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு குணாதிசயம் ஒருபோதும் இருந்ததில்லை. It lives in him, manifests in him. அது அவருக்குள்ளாய் ஜீவிக்கின்றது, அவரை வெளிப்படுத்தி காட்டுகின்றது. We see it's true. அது உண்மையா இருக்கிறதை நாம் காண்கிறோம். It's not worldly beauty of him that attracts his bride. It is his character. அவருடைய மனவாட்டியை கவர்ச்சிக்கிறது அவரை பற்றின உலக பிரகாரமான அழகல்ல, அது அவருடைய குணாதிசயமாய் இருக்கிறது. The character of the church that Jesus looks for. இயேசுவானவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் சபையின் குணாதிசயம் தான். Not where it's big buildings, where it's great denominations, where it's big membership. அது ஒரு பெரிய கட்டிடமா என்றல்ல, ஒரு மகா பெரிய ஸ்தாபனமா என்றல்ல, அதிகப்படியான அங்கத்தினர் இருக்கிறார்களா என்று என்பதை அவர் எதிர்பார்க்கிறதில்லை. He promised to meet with wherever 2 or 3 are gathered together. Truly. உண்மையாக 2 அல்லது 3 பேர்கள் எங்கே கூடினாலும் நான் அவர்களை சந்திப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். That's where the true believer rests his hopes is up on that word of God being vindicated in truth. What is? அங்கேதான் ஒரு உண்மையான விசுவாசிக்கு தன் நம்பிக்கையை வைக்கிறார். அதாவது தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்தின் பேரில் தான் வைக்கிறான். அது என்ன? Choose by his word. அவருடைய வார்த்தையின் மூலமாக தெரிந்து கொள்ளுதல். Not a worldly loving group. They hate that. உலகத்தை நேசிக்கின்ற கூட்டத்தாரால் அல்ல, அவர்கள் அதை வெறுக்கிறார்கள். No wonder she is divorced from him. அவரிடத்திலிருந்து விவாகரத்தால் தள்ளப்பட்டவள் என்பதற்கு ஆச்சரியம் ஒன்றுமில்லை. Because she's missed his revelation and she don't have it. ஏனென்றால் அவரை பற்றின வெளிப்பாட்டை அவள் காண தவறிவிட்டால் அவரிடத்தில் அது இல்லை. He cares not for her the way she acts and does and how much of this worldly stuff she has. அவளுக்காக அவர் அக்கறை கொள்வதில்லை. அவள் நடந்து கொள்வதும் செய்வதுமான விதத்தில் எவ்வளவாக உலக காரியம் இருக்கிறது. He's looking for her character, the character of Christ. அவளுடைய குணாதிசயத்தை, அதாவது கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். Now, just a moment now. That's it. இப்பொழுது ஒரு நிமிஷம், அதுதான் காரியம்.
He chooses a bride to reflect his character. அவருடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கும்படியாய் அவர் ஒரு மணவாட்டியை தேர்ந்தெடுக்கிறார். To which the modern churches of the day certainly misses his program here a million miles. அப்படிப்பட்ட அவருடைய திட்டங்களுக்கு இந்திய நவீன சபையானது எத்தனையோ லட்சக்கணக்கான மைல்கள் வித்தியாசத்தில் தவறிவிடுகின்றது. Because they deny this to be the truth. So how could it be? ஏனென்றால் அது சத்தியமில்லை என்று மறுக்கிறார்கள். ஆகவே அது எப்படி இருக்க முடியும்? Now he's looking for the day for that bride to be formed. அந்த மணவாட்டி உருவாக்கப்படும் அந்த நாளை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். Hebrews 13:8, just exactly like it was, like he was. எபிரேயர் 13:8 சரியாக அவர் இருந்த வண்ணமாகவே அவர் இருக்கிறார். It's got to be his same flesh, same bones, same spirit, same everything. அது சரியாக அவருடையதாக இருக்க வேண்டும். அதே மாமிசம், அதே எலும்புகள், அதே ஆவி, எல்லாம் அதே விதமாக Just exactly build up, and them two then become one. சரியான வளர்ச்சியை அடைந்திருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் இருவரும் ஒன்றாய் இருப்பார்கள். Until the church becomes that, they're not one. சபையானது அந்த நிலையை அடையும் வரைக்கும் அவர்கள் இருவரும் ஒன்றாய் இருக்க முடியாது. The character of him, the word, for this age must be molded. அவருடைய குணாதிசயம் அதாவது இந்த காலத்திற்கான வார்த்தையாய் வார்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். She must be molded like he is. அவள் அவரை போன்றே வார்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். Now, in closing, I want to say the reason that I said these things. And I'll close. இப்பொழுது முடிக்கையில் நான் இவைகளை எல்லாம் கூறினதற்கான காரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். பின்னர் நான் முடிக்கிறேன். The other night, about 3 o'clock in the morning, I was awakened up. அன்றொரு இரவு சுமார் காலை 3 மணி அளவில் நான் நித்திரையிலிருந்து எழுப்பப்பட்டேன். I take any of you to answer this. உங்களில் யார் வேண்டுமானாலும் இதற்கு பதில் சொல்லலாம். Have I ever told you anything in the name of the Lord but what it was right? சரியானதை தவிர வேறு எதையாவது நான் எப்பொழுதாவது கர்த்தருடைய நாமத்தினால் சொல்லி இருக்கிறேனா? It's always been right. So help me, God knows that's true. எப்பொழுதும் அது சரியாகவே இருந்தது. ஆகவே எனக்கு உதவி செய்யுங்கள். அது உண்மை என்று தேவன் அறிவார். There is no one nowhere in the world of the thousands of things that's been told that he has ever missed one word of it. சொல்லப்பட்ட ஆயிரமான காரியங்கள் உலகத்தில் எங்கேனும் ஒன்றாகிலும் ஒரு வார்த்தையிலும் தவறாதபடி அவர் செய்திருக்கிறார். It's always been perfectly come to pass, even when I was at Phoenix the other day, or about a year ago it was. எப்பொழுதும் பரிபூர்ணமாய் நிறைவேற்றி ஒரு வருடத்திற்கு முன்னால் இருக்கும் அன்றொரு நாள் நான் பீனிக்ஸில் இருந்தபோதும் கூட And told you that about that message on what time is it, sir? ஐயா இது என்ன மணி நேரம் என்ற செய்தியை குறித்து நான் சொன்ன போதும் கூட And told you 7 angels would meet out there and it'd be the opening of these seals and what. அப்பொழுது உங்களிடம் சொன்னேன் 7 தூதர்கள் அங்கே சந்திப்பார்கள். அது 7 முத்திரைகள் திறக்கப்படுதலா இருக்கும் என்று. And there the Life magazine packed the article of it. அதை பற்றின விமர்சனத்தை லைஃப் பத்திரிகையானது பிரசுரித்தது. This great plane going up into the air, 30 miles high, 27 miles across. இந்த பெரிய தீக்கதில் உயர ஆகாயத்தில் போய் 30 மைல் உயரமும் 27 மைல் விஸ்தாரமுமாய் இருந்தது. They said they couldn't make out what it was, don't know yet. அவர்களால் அது என்னவென்று அறிய முடியவில்லை என்றார்கள். இன்னமும் அதை அறியாமல் இருக்கிறார்கள். And man sitting right here in this building tonight was standing right there with me when it happened. இன்றிரவு இங்கே இப்பொழுது இக்கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் அந்த காரியம் சம்பவித்த போது என்னுடன் அங்கே நின்று கொண்டிருந்தார். Just exactly what it said. சரியாக நான் எப்படி சொன்னேனோ அதே வண்ணமாக சம்பவித்தது. He told me the things was coming to pass and happened just exactly. அவர் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை பற்றி என்னிடத்தில் சொன்னார். அது சரியாக அப்படியே சம்பவித்தது. How each of those seals opened and told the mysteries that had been hid down through them ages of the reformers and so forth. சீர்திருத்தக்காரர்கள் காலம் துவங்கி காலங்களாக மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்களை எல்லாம் கூறினார். எப்படியாய் அந்த முத்திரைகள் ஒவ்வொன்றும் திறக்கப்பட்டன. Just perfectly. அப்படியே பரிபூர்ணமாக. How standing up on